இந்த சீரிஸோட பார்ட் 5 வீடியோ மற்ற பார்ட் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. அப்பதான் இந்த சீரிஸ் உங்களுக்கு புரியும். தன்னோட அப்பா அம்மா ட்ரிப்பு போனதுனால இவன் ஸ்கூலுக்கு லேட்டாக கிளம்புறான். போற வழியில அவனுக்குள்ள கேட்டுக்கிற ஒரே கேள்வி என்னன்னா, நான் மாறிட்டேனா? பிகாஸ் நம்ம தம்பியா அவனோட கண்ணை பார்த்து நீ மாறிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போவோம். அதே போல அவங்க அம்மாவும் அதே மாதிரி சொல்லுவாங்க, அவங்க கேர்ள் ஃப்ரெண்டும் அதே மாதிரி சொன்னதுனால மீகி கிட்ட நான் ஒருவேளை மாறிட்டேனா மீகி அப்படின்னு கேட்கும்போது, தெரியல, உன்னோட நர்வஸ் சிஸ்டம் கனெக்ட் ஆனதெல்லாம் உன் பிரெயினுக்கு போய் அஃபெக்ட் ஆயிருக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்சஸ் தெரியும், இப்பவே தெரியாது அப்படின்னு சொல்றா. அவன் சிலிச்சிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஐயோ, எனக்கு மனுஷங்களை கொண்டு சாப்பிட்றதா விருப்பம் இல்லை, நான் இப்படியாவது இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்படியே கட் பண்ணா அவன் போற வழியில அவனோட கிளாஸ்மேட்டான நாகாய் எல்லாரும் போட்டு தூக்கி போட்டு பொழந்துட்டு இருக்காங்க நாகாய. அதை பார்த்து நம்ம சின்னிச்சு, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்கடா இவனை அடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஒன்டார் படுறா தர்ம பிரபு இறக்கப்படுறதுக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே, ஒருத்தங்களுக்கு உதவி பண்றதா மனுஷ குணம், நான் இனி விருகமும் வரல, நான் மனுஷன் தான், டே அவனை அடிக்காதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சினிச்சி அந்த கேங்கை மிரட்டும் போது, அங்க கேங்கில் இருந்த ஒருத்த வந்து நம்ம சினிச்சிய சப்புன்னு ஒரு அடி. அதுக்கப்புறம் அவன் கேங் லீடர் ஒருத்த வந்து போட்டு சும்மா புரட்டி எடுக்கிறோம் நம்ம சினிச்சிய. நீங்க இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம சினிச்சி பயந்து ஓடல, அவன் எவ்வளவு அடிச்சாலும் அடிய தாங்குறான். அப்ப அவங்க கேங்ல இருக்க கனா அப்படின்ற இவ, டே பார்க்கவே அப்பாவியாட்ட அம்பியாட்ட இருக்குல்ல, உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவ கிட்ட வந்து நம்ம சினிச்சியை பார்க்குறோம். சினிச்சி கண்ணை பார்த்த உடனே நம்ம தம்மியா எப்படி சினிச்சி கண்ணில் ஏதோ ஒன்று பார்த்தாலோ அதே மாதிரி இவளும் சினிச்சி கண்ணை பார்த்த உடனே, என்னடே வாங்கடா கிளம்புனாடா, வாங்கடா இங்கே இருக்க வேணாடா, வாங்கடா சீக்கிரம் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து எல்லாத்தையும் கிளப்பி கூட்டிட்டு போயிடுறா. ஸோ அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சினிச்சி ஸ்கூலுக்கு போயிடறான். ஸ்கூலில் அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் கேட்டுட்டு இருக்கேன், என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சினிச்சி எதுவுமே சொல்லலை. அப்போ எல்லா ஸ்கூல்லையுமே கேங் லீடர்னு ஒருத்தன் இருப்பான், பெரிய கை ஒருத்தர் இருப்பான். ஸோ அவன் வந்து நம்ம சினிச்சிக்கிட்ட பேசுகிறாங்க, பாரு மச்சான், என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி நம்ம ஆளை காப்பாற்றி இருக்கிற, ஸோ நைட்டு சொல்லு சரியா, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். அன்னைக்கு ஈவினிங்கே நம்ம சினிச்சியோட கேர்ள் ஃப்ரெண்டும் எப்பவும் போல வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக நம்ம காணா வந்து அவங்க ரெண்டு பேர்த்துமே ஃபோட்டோ எடுத்துடுறா. சினிச்சியை ஃபோட்டோ எடுத்துட்டு, ஓ இன்ட்ரெஸ்டிங், உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டெல்லாம் இருக்கா, இந்தாமா, இவன் மனுஷனே கிடையாது, இவன் வேற ஒரு ஸ்பீஷீஸ், இவன் கூட எப்படி நீ கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்க அப்படின்னு கேட்கும்போது, இங்கே பாரு நீ தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் தலையிடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சினிச்சி அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ இந்த எல்லா கன்வர்சேஷனும் கேட்டுட்டு இருந்த இவன் சினிச்சியை அடிச்சுட்டு நம்ம முரோனாவை கூட்டிட்டு போயிடுறானுங்க. டே அவளை எதுவும் பண்ணாதீங்கடா, அவங்கள விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சினிச்சி ஓடி போகிறான். ஆனால் அவனுக்கு எல்லாருமே போட்டு நம்ம சினிச்சி அடிச்சு துவம்சம் பண்ணுறானுங்க. அப்போ தூங்கிட்டு இருந்த நம்ம மீகி முழிச்சிட்றான். முழிச்ச உடனே, சினிச்சி என்னாச்சு, பிறந்தலாமா இவனுங்கள அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இது என்னோட பிரச்சனை, நான் தான் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். நீ ஃபேஸ் பண்ணு, அதெல்லாம் தப்பு இல்லை, ஆனால் அவனோட ஆப்போனண்ட்டோட ஸ்ட்ரென்த் தெரிஞ்சுக்கோ. தோ முரானா ஒரு 2 பேர் பிடிச்சிட்டு இருக்கானுங்க, அவனுக்கு வீக், உன்னாலே அவனுக்கு அடிக்க முடியும். ஆனால் இவருக்கு அப்போ தொப்பி போட்டவன், இவன் செம ஸ்ட்ராங்கு, உன்னை விட டபுள் மடங்கு ஸ்ட்ராங்கு, உன்னை அவன் தூக்கி போட்டு மிதிச்சிருவான். நாய்க்கு பூனைக்கு கூட அவன் ஆப்போனண்ட் என்னன்னு தெரியும். ஆப்போனண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் அவனோட சண்டைக்கே போக மாட்டேங்க, நீ என்ன இப்படி பண்ணிக்கிட்டு அப்படின்னு கேட்கும்போது, நீ மூடிட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அவன் நம்ம சினிச்சியை விட்டுற மாதிரி தெரில, தூக்கி போட்டு மிதிச்சு எடுக்கிறான். அவளை விடுங்கடா அப்படின்னு சொல்லி செம்ம டென்ஷன் ஆனோடனே நம்ம மீகியோட வெப்பன்ஸ் எல்லாம் வெளியே வந்துடுது. சினிச்சி திரும்பினானா மர்டர் தான், அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கொன்றுவான். பட் அவனோட நல்ல நேரம் ஸ்கூல் கேங் எல்லாருமே அந்த இடத்துல அசம்பல் ஆயிடுறானுங்க. ஸோ அவனுங்க எல்லாருமே அவங்கள தூக்கி போட்டு பழக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சினிச்சியும் முரானாவும் 2 பேர் நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம சினிச்சி முரானா கிட்ட, முரானோ நீ பார்த்து போ, முரானோ நீ எதை பற்றி கவலைப்படாத, நான் ஓகேவா தான் இருக்கேன், நான் போயிடுவேன், வீட்டுக்கு போயிடுவேன், நீ பத்திரமா போ, லேட் ஆகுது பாரு அப்படின்னு சொல்லும் போது, இல்லை முடியாது, நான் உன் கூட தான் வருவேன், நான் உன்னை வீட்டில் தான் விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் முடிச்சு அவங்க 2 பேருமே வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அடிப்பட்ட இடத்த எல்லாத்துலேயுமே ஆயில்மெண்ட் போட்டு அப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது, நம்ம முரானோ உனக்கு எல்லா இடத்துலையுமே அடிபட்டிருக்கு, ரைட் ஹேண்டில் மட்டும் எப்படி அடிப்படாமல் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அதுவா, அது நான் ரைட் ஹேண்டை மறைச்சி வச்சிருந்தேனா, ஸோ அதனால தான் அடிப்படலை. ஓ அப்படியா. ஸோ பேசிகிட்டு இருக்க நம்ம சினிச்சி, முரானோ நான் ரொம்ப மாறிட்டேனா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் இது ஆமாவா, ஆமாம் சினிச்சி நீ ரொம்ப கூலாயிட்ட, நீ நினச்சிருந்தா என்னைய அவனுக்கிட்ட விட்டுட்டு உன்னால் வீட்டுக்கு ஓடிட முடியும், ஆனால் உன் என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக நின்ன பார்த்தியா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு சினிச்சி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் தோல் மேலே அப்படியே சாஞ்சிட்றா. அப்படியே இங்கே குட்டி ரொமான்ஸ் நடந்துட்டு இருக்கும்போது, ஏய் எங்கள் வீட்டில் யாரும் இல்லை, நீ தங்குறியா அப்படின்னு நம்ம சினிச்சி கேட்க, அப்படியே கட் பண்ணிங்கன்னா 2 பேரும் வீட்டுக்கு வெளியே நின்று நம்ம சினிச்சி தாட்டா கட்டிக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம மீகி வந்து,
2 பேரும் மேட்ரு பண்ணுவீங்கன்னு எதிர்பார்த்தா என்னடா இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தெரியும் நீ மூடு என்ன பண்ணணும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம காணா இவனை தேடி வீட்டுக்கே வந்துடுறான். ஏய் நீ என்னடி என்னை தேடி வீட்டுக்கே வர? ஏய் அது ஒன்றும் இல்லைப்பா, நான் உன்கிட்ட சாரி சொல்ல தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை கொடுக்குறா ஷேக் ஹேண்ட் பண்ணுறதுக்கு. நம்ம சினிச்சி அவன் கையை கொடுத்தோன்னே அவன் கையை பிடிச்ச உடனே நம்ம காணாக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அப்போ நம்ம சினிச்சிக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. டக்குனு கையை எடுத்து நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு வீட்டுக்கு ஓடிடுறான். அப்போ நம்ம மீகி, சினிச்சி அந்த பொண்ணை நீ அவாய்ட் பண்ணு. ஏன் அவளுக்கு எங்கள் பேராசைட்டுக்கு ஒரு ஃபீல் இருக்கும், பக்கத்தில் யாராக வந்தாங்கன்னா அதே ஃபீல் அவளுக்கு இருக்கு. அவள் வெறும் ஹியூமன் தானே. ஆமாம் ஹியூமன் தான், ஆனால் அவளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பவர் இருக்குது. ஸோ அவளை அவாய்ட் பண்ணுறது நமக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கானுங்க. அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சினிச்சியோட அம்மா அப்போ ஜாலியாக ட்ரிப்பை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஒரு பேராசைட் அவங்க அம்மாவை போட்டு தள்ளிருச்சு கைஸ். எப்படி இவங்க அம்மாவை இந்த பேராசைட் கரெக்டாக போட்டு தள்ளுச்சு அப்படின்னா, இந்த பேராசைட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பொண்ணோட உடம்புல தான் இருந்திருக்கு. அந்த பேராசைட் ஒரு பையனோட டேட்டு போகிற இடத்துல கார் ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஆக்சிடென்ட் ஆன இடத்துல அந்த பேராசைட்டோட உடம்பு செத்துருச்சு. ஸோ அதனால் அந்த உடம்புல இருந்து அந்த பையன் உடம்புக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் உடம்பை கேப்சர் பண்ணி அவன் சீட் பெல்ட் போட்டதால் அவன் தப்பிச்சிட்டான். அந்த பேராசைட் பொண்ணோட உடம்புல இருந்ததுனால பொண்ணோட உடம்பாக தான் ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அது பையனோட உடம்புக்கு போனதில் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்ததுனால அவங்க அம்மாவை கொன்னுடுச்சு கைஸ். அந்த அன்னைக்கு நைட்டு சினிச்சோட அப்பா சினிச்சிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உங்கள் அம்மாவை ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு அவர் சொல்ல வரதுக்குள்ள அந்த கால் கட் ஆயிருந்து. திருப்பி கூப்பிட்டாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு. நம்ம சினிச்சி ரொம்ப பயந்துடுறா கைஸ். என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீகியை பிடிச்சி கண்ட மணிக்கு திட்டுறான். எல்லாமே உங்களால தான், நீ வந்ததுனால தான் என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை, உங்கள் ஆளுங்க தான் எங்களை இப்படி போட்டு கொள்றானுங்க அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம மீகியை போட்டு திட்டிக்கிட்டு இருக்கும்போது சினிச்சி என்னோட கைண்ட் ஒன்று இந்த பக்கம் தான் எங்கேயோ வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம சினிச்சிக்கு அவன் மனசெல்லாம் அவங்க அப்பா அம்மா மேலே தான் இருக்குது. என்னாச்சோ ஏதாச்சோ ஒருவேளை பேராசைட் ஏதோ கொண்டுருச்சா அது இதுன்னு யோசிச்சுக்கிட்டு நேராக போய் தற்காப்புக்காக ஒரு நைஃபை எடுத்து ரெடியாக இருக்கும்போது அந்த பேராசைட் நேராக நம்ம சினிச்சி வீட்டை நோக்கி தான் வருது. யாரா இது, எவர்ரா இது இந்த பக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சினிச்சி ரெடியாக இருக்கும்போது கதவு தானாக ஓப்பன் ஆகுது. நம்ம சினிச்சிக்கு ஒன்றுமே புரியல, எப்படா லாக் ஆன கதவு தானாக ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம சினிச்சியோட அம்மா. அவன் பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறான். என்னடா அம்மாவுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு அப்பா சொன்னாரு, இங்கே வந்து அம்மா நிற்கிறாங்க. ஆமாம் கைஸ், அது அவங்க அம்மா இல்லை, அது ஒரு பேராசைட். அது சினிச்சியை பார்த்து ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வியே அந்த மனுஷன் வரலையா, ஏன்னா அவங்க கையில் ஏதோ ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அம்மா நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேம்மா, என் மனசில் இனிமேல் வச்சுட்டு இருக்க முடியாதம்மா, அம்மா இந்த மாதிரி ஒரு பூச்சி என்னை கடிச்சிது, அதுலேருந்து என் கை இப்படி தான் இருக்குமா, என்னை நம்புமா ப்ளீஸ்மா, என்னை மன்னிச்சிருன்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா உடம்புல இருக்கிற பேராசைட் நம்ம மீகியை பார்த்து, சி என்ன ஒரு கேவலம், நீ வந்துட்டு ஹியூமன்ஸை கண்ட்ரோல் பண்ணுவோன்னு பார்த்தா அந்த ஹியூமனோட கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கு. இமோஷனல் ஆகிட்டாலே ஹியூமன்ஸ் நம்மளால் எதுவுமே தடுக்க முடியாது, நம்ம சுற்றி இருக்க எதுவுமே நடக்காது, நமக்கு அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு சைக்காலஜி இருக்குது. அதே மாதிரி நம்ம சினிச்சி அவங்க அம்மா பேராசைட்னே தெரியாமல் அது இது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம மீகி சினிச்சி அது பேராசைட் சினிச்சி அது உங்கள் அம்மா இல்லை அப்படின்னு சொல்லுவது நீ பேசாம அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை லைட்டாக அறுக்க போகிறான். அம்மா என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு நம்ம சினிச்சி கேட்கும்போது அவன் அம்மா ஆகிய பேராசைட் சினிச்சி நெஞ்சோட ஒரே ஏற்ற இந்த ஒரு ட்ராஜிக் சம்பவத்தோட இந்த பாட்டை நான் முடிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் கேட்கணுன்னா என்னோட பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஹேவ் அ லிமிட்டட் டைம் கேஸ். டேக் கேர். பாய்.